இன்னொரு வேடிக்கை பாத்தீங்கன்னா இந்த போட்டோவில் பாருங்க, யாருன்னா இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அதை பற்றி நான் குறை சொல்ல. இவர் உலக கோப்பை போட்டியில் கிரிக்கெட் போட்டி, உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் போய் கலந்துக்கிட்டார். உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் போய் கலந்துருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர் போய் திரு ஸ்டாலின் பாருங்க, ஸ்டாலின்ட்டையும் உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் கப்பை கொடுத்து போட்டோ எடுத்திருக்காரு. இவரு பாஸ்போர்ட்டே வாங்கல, இவர் வெளிநாட்டுக்கும் போகல, பாஸ்போர்ட் வாங்கல, வெளிநாட்டுக்கும் போகல, அந்த உலக கிரிக்கெட் கோப்பை போட்டியிலையும் கலந்துக்கல. இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் விளம்பரத்திற்காக இந்த போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காரு. இப்படி திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் சொன்னா பொருந்தும்ல? அது சரி, இது நீங்க தான் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறீங்களா? ரெண்டும் ஒரே கப்பா கொடுக்க மாட்டீங்க. இது வேற கப்பு, அது வேற கப்பு. பாரு, முதலமைச்சர்கிட்ட கொடுக்கிற கப்பு வேற, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கிற கப்பு வேற. ஆக பொய் பேசுறதுனால பொருந்துற மாதிரி பேசப்பா. இது கூட உங்களுக்கு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்திற்காக ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இப்படி படத்தை வெளியிட்டிருக்காரு. இவர்கள் அழைத்து இவர் போய் உலக கோப்பையில கலந்து கொண்டு வெற்றி பெற்று அந்த கோப்பை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் காண்பித்ததாக எல்லா பத்திரிகைகள் வந்திருக்குது. வேடிக்கையா இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் போற இடத்துல என்னை பொம்மை முதலமைச்சர் சொல்றாரு, திறமையற்ற முதலமைச்சர் சொல்றாருங்க. அப்புறம் இந்த போட்டோ பார்த்தா அப்படித்தானே தேணுது. ஏங்க, ஒரு முதலமைச்சர் ஒருவர்கிட்ட போட்டோ எடுக்க வேணும்னா, ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், உலக அளவில் நடக்கின்ற அந்த போட்டியில கலந்து கொண்டு கோப்பை பெற்று முதலமைச்சர் ஆசி வாங்கணும்னா விசாரிக்க வேணுமா வேண்டாமா? விசாரிக்க வேணும்ல. விசாரிக்கவில்லைன்னா அந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் தானே. அதை ஆளுகின்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் சொல்ல முடியும்.